ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிரோ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவில் மீன் பிடிக்கிறது எப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வெதர் நல்லா செம்ம வெதர் உண்டு. இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன மீன் இன்னைக்கு பிடிக்கலாம் என்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போர்டில் பாருங்கள், முன்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அங்கே போனோன்னா அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன வருன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் நம்ம ஃபிஷிங் பண்ண போகிற இடம். இதில் நேம் போட்ராம். காலையில் நம்ம எதுவும் பண்ண முடியாமல் இருக்க முடியாதுல்ல. இதுதான் நம்ம கடை. எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடையை. எல்லாம் ஃபுல்லாக ஃபிஷிங்குரிய திங்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்க்கு என்னென்ன போடலாம், என்னென்ன ஃபிஷ்ஷை பிடிக்கலாம்ன்றது தான். அப்படி பார்த்தா எல்லாமே ஃபிஷிங் தான். கடலுக்குரிய திங்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நம்ம தேவைப்படுறதெல்லாம் வாங்கி என்னடா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, ஸ்விம்மிங் ஷூ எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்கானுங்க. வித்தியாசமாக ஸ்விம்மிங் போகிற கிளாஸு எல்லாம் இருக்குது போல இருக்குது. போட்டை கொண்டு உள்ளே இறக்கி நம்ம ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு, மீனை பிடிக்கிறதுக்கு ரெடியாக போகிறோம். இதில் நிற்கிறதெல்லாம் இந்த ஃபிஷ்ஷிங்குக்காக வந்திருக்க தான். இதுதான் நம்மளோட ஓஷன். படுதாலாம் போடுறாப்புல வெயில் அடிக்காமல் இருக்குது. வர்றதே கடலுக்கு. இதில் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு படுதாலாம் போடுறாப்புல. என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே. எத்தனை ஹோஸ் பவர்ன்னு பார்ப்போம். இதில் 150 ஹோஸ் பவர். 150 ஹோஸ் பவர்னால் ஸ்பீடில் போகும் போல இருக்குண்ணே. அவ்வளோ ஸ்பீட் போகாது. ஏன்னா அலைக்கு அதுக்கு அவையில் படுத்திருந்துலாம் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியலையே. புதுசாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இது பங்கை க்ளோஸ் பண்ண சொன்னால் போட் இறக்கணுன்னா அப்படியே தண்ணியோடு நீங்கள் போயிடுவீங்க. தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வாழ்க்கையில் விளாண்டுறாதீங்க. முடிஞ்சா இல்லையா? அப்போ அவ்வளோதானா? நம்ம கொண்டு உள்ளே விட்றது தான். ஓகே தான். இப்போ இறங்க வேண்டிதான். போட் ரெடி ஆகிட்டு நம்ம என்னமோ உள்ளே போகிறது தான். கடலுக்குள்ளே இறக்குறது தான் நம்ம வேலை. நம்ம ஆள்வா வர தம்பி, நான் போகிறேன். எவ்வளோ போட்டு நிப்பாட்டிருக்கானுங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வந்திருக்கானுங்கன்னு பாருங்கள். இறங்க போகிறோம். டம்ல ஆக்கெல்லாம் நிற்கிறானுங்க போல். இன்றைக்கு பிடிக்கலாம். என்னென்ன மீன் மாட்டுதுன்னு தெரில. பேஸ் அடிக்க போகிறாப்புல. பார்ப்போம் இந்த கடலுக்குள்ள. இதான் ரோட்ரம் நம்ம. ஓகே, இன்றைக்கி கடலுக்குள்ள இறக்குறது தான். இந்த விதிமுறையில் தான் நம்ம கடலுக்குள்ள இறக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்னால் இப்படி தான். இந்த இதில் போட்டெலாம் இறக்கிருப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாக போட்டெலாம் இறக்கிட்டு வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. இந்தா இறக்க போகிறாரு கடலில் கொண்டு வந்து தண்ணிங்க. அப்படிதான். ஓகே, போட்டை அன்லாக் பண்ணிக்கிட்டு கார்லேருந்து அன்லாக் பண்ணி பின்ன என்ன உள்ளே தள்ளுறது தான் வேலையாக இருக்கும். ஓகே தானே? இனிமே என்ன இது பண்ணுறதா? வேணும் வண்டியை உள்ளே தள்ளுறதாண்ணா? இந்த வர்றாங்க இல்லைங்களே. ஓகே. இப்படி சுற்றுறது என்ன? மேபி உண்டை தான் இருக்கும். நீ மிஸ் பண்ண தான் இருக்கும் போல். அதுக்கெலாம் ஒயில் விடணும். செய்யணும். ஒயில் விட்டு கொஞ்சம் ரெடி பண்ணணும் தெரியுமா? அவ்வளோ போட்டில் இறக்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் வெதர் பயங்கரமாக இருக்கிறனால நிறைய பேர் மீன் பிடிக்க வந்திருக்காங்க.
இறக்குறோம், வண்டி உள்ளே போகுது, அவ்வளோதான். என்ன டப்புன்னு கொண்டு வந்துட்டோம். வண்டி ஓடுமானு தான் தெரியல முதல். எதை எங்கே இதில் வைக்க பிடிக்க இதோடையா முன்னாடி போய் அதோட பிடிக்கிறேன் என்ன? போட்டை இறக்கி விட்டாங்க. இதை நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டை அவுத்து விட்ட மாதிரி போட்டை அவுத்து விட்டாச்சு. மணி முறத ஓகே, போட்டில் போயிட்டு கொண்டு போகிறோம். இதுதான் விதிமுறை. நம்ம வந்து போட் ரம்பில் வந்து வண்டி இப்படி தான் லைன்லேருந்து இது பண்ணணும். தலையை பார்த்தீங்களா, அவரும் வந்து காலங்காத்தால் மீன் பிடிக்க வந்திருக்காப்புல. இந்த அதில் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஃபியூல் வந்து இன்ஜினுக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக அந்த அது ஒரு பம்மரு, அதை வந்து அழுத்தும் பொழுது வந்து அது நம்ம இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புகை கக்குது. இப்படி தான் புகை கக்குமாடா? இப்படி தான் புகை கக்குமா? இல்லை ஸ்டார்டிங் வந்து அந்த 2 ஸ்ட்ரோக் ஆயில் பேர்ன் ஆகிறதுல இப்படி தான் வரும். அது பேர்ன் ஆனதுக்கப்புறம் வராது. ஓகே காய்ஸ், வண்டியில் ஏறியாச்சு. வண்டி கிளம்பிட்டு இதுதான் நம்ம இடம். இப்போ தான் வண்டி கிளம்புது மெல்ல மெல்ல. என்ன கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, வெளியே காட்டாமல் இப்படி உட்காந்துருக்குறேன். தம்பி டேய் கொஞ்சம் சுலவாகவே போ, விளாண்டுட்டு இருக்கா சரியா? என்னப்பா நீங்கள் இவ்வளோ பயந்து இருக்கீங்க? ஒரு முறை தான் வந்தால் வந்துட்டு போயிடு விடுங்க. காய்ஸ், இன்றைக்கு போய் என்ன மீனை பிடிக்க போகிறோன்றது தான் இது பெரிய மேட்ரு. இப்போ என்னென்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுல இந்த ஆஸ்திரேலியா ரூல்ஸ் படி நிறைய இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு லைசன்ஸ் வேணும். அதாவது மீன் பிடித்து நம்ம வந்து போட்டுக்கு ஏற்றுறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. போட்டு கண்டிப்பாக போட்டு வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து போட்டு வர்றதுக்கு போட் லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்து ஆகணும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு பிள்ளை வச்சுருக்காப்புல. அடுத்தது இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ நேரம்டா? 40 மினிட்ஸ்க்குலாம் அவ்வளோ தூரமெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை, ஒரு ½ ஹவர் பாருங்க. இல்லை அந்த அளவுக்குலாம் நீங்கள் போகாதீங்க, ஓரளவுக்கு நீங்கள் போங்க. அதாவது எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறது, எவ்வளோ சின்ன மீன் பிடிக்கிறதுன்ற ஒரு அளவு மெஷர்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து சின்ன மீன் பிடிச்சோம்னு சொன்னால் அதுக்குரிய ஃபைன் வந்து நம்மளுக்கு இருக்கும். பெரிய மீன் வந்து பிடிக்கலாம். அதாவது ஒரு ஆளுக்கு இவ்வளோ மீன்ன்றது தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு இவ்வளோ மீன் பிடிக்கலாம். இந்த மீன் ஒரு கைண்ட் ஆஃப் பேர் இருக்குது. அந்த பேரில் எத்தனை மீன் பிடிக்கலாம் என்றது தான் இங்கே வந்து இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து அதுக்கு மீறி அதிகமாக நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இங்கே செக் பண்ணுறவங்க வந்தான்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஃபைன் அடித்து விட்ருவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணும். இன்றைக்கி வந்து எத்தனை மீன் பிடிக்க போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம் என்றது நமக்கு தெரியலை. நீ போகிறோம் ஒரு பண்ணா ஓகே தான். ஏதோ பெரிய ஊருக்கு போகிற மாதிரி போகிறீங்க. பார்க்குற தூரம் எட்டுற தூரத்துக்கு ஆக்களை காணும் ப்ரோ, கொஞ்சம் பார்த்து போங்க ப்ரோ. ரேடியோவில் நம்ம வந்து எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அலாட் பண்ணுற ரேடியோலாம் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் போல இருக்குது. இந்த பின்னாடி தான் சிட்டி. நாங்கள் ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம், ஒரு சின்ன ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். அந்த ஐலாண்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். அந்த ஐலாண்டை கடந்து தான் போவோம். ஆனால் மீன் பிடிக்கிற ஸ்பாட் வந்து ஒரு வேறு இடத்துல இருக்கும். அந்த மீன் பிடிக்கிற இடம் வந்து நல்ல பெரிய பெரிய மீன் மாட்டுமிட்டு நம்ம பூரா சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி அதில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் எத்தனை மீன் பிடிக்க போகிறோம்னு. இதில் அடி வந்து இதில் ஆழம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 மீட்டர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இது வந்து ஒரு ஐலாண்ட் ஏரியா. ஏன் இப்படி போட்டு ஜம்ப் பண்ணி அடிக்கிறீங்க நீங்கள்? அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது இல்லைங்கதா? வாந்தி கீந்தி வர்றதுக்கு எனக்கு ட்ரை பண்ணுறீங்களா? சீனோ அப்படி நீங்கள் தூக்கி அடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அலை வருதோ இல்லையோ நீங்க அளவை உருவாக்கிறீங்க போல இருக்குது. இது வந்து எப்பயுமே அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஏன்னா 4 பக்கம் ரோட்டை வந்து சேர்றது ப்ரோ. இந்த இடத்துல கொஞ்சம் அலை அப்படிதான் இருக்கும். மெதுவாக ஓட முடியாது. இதில் கொஞ்சம் வேகமாக தான் ஓடியாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு. இதோட நேம் வந்து தார்னல் ஐலாண்ட். தார்னல் ஐலாண்ட் மாதிரி ஒரு பேர். இதுலேயும் கூடுதலாக வந்திருந்து நம்ம ஃபிஷ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு போக தேவையில்லை. ஏன்னா இது சுற்றிலும் ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும். ஸ்னேக் இருக்கும், பாம்புகள், பெரிய பெரிய பாம்புகள் இங்கே இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து நம்ம தேவையில்லை. ஆனால் நம்ம வீடியோக்காக ஒரு சும்மா ஒரு ஐலாண்ட் இதில் இருக்குன்றதை நம்ம காட்டுறதுக்காக வந்தாச்சு மக்களே. நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். தூண்டில்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு 1 hour நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடலை பாருங்கள், தண்ணியை பாருங்கள், அப்படி தான் இருக்குது. ப்ளூ கலர் தான், நம்ம ஊரில் மண்ணெண்ணெய் ஊற்றின மாதிரி இருக்குது. என்னென்ன மீன் மாட்டும். இது நார்மலாக வந்து நாங்கள் தான் இந்த இடம் வந்து நாங்கள் பிடிக்கிற ஸ்பாட் தான். இதில் மீன் வந்து பெரிய மீன் மாட்டும்ன்ட்டு நம்ம ப்ரோ சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். என்ன மீன் போடுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஏதோ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்குது. மண்டேலே கூட்டு போகிறோம் உங்களுக்கு. முக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது ப்ரோ. இங்கே வந்துட்டு ப்ரோ நான் கடலில் நிப்பாட்டி போட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. இதில் என்ன மீன் மாட்டுமுண்டு இல்லை நிற்க தெரியுமா உங்களுக்கு? என்ன மீன் மாட்டுமுண்டு இல்லை? இதில் வந்து பாறை மீன். பாறை சும்மாலா இல்லை பெருசா? பெரிய பாறை மீன். பாறை மாட்டமா? ஓகே தான். அடுத்தது ப்ரோ? பாறை, ஸ்னாப்பர். ஸ்னாப்பர் நம்ம ஊர் சொல்ல போனால் விலமீன். 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 ஓகே தான். அப்போ இன்னைக்கு பிடிக்கிறது தான். நல்லா வீட்டில் கொண்டு போயிட்டு வெட்டி மசாலா தூளை போட்டு நல்லா கறியை வச்சு சாப்பிட்றது தான் வேலையாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு சொன்னால், போட்டில் வந்து நம்ம போட்லேயே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு சொன்னால் இந்த போட்டில் வந்து நிற்கிற இடத்துல அது நிற்காது. அலைக்கு அப்படியே தள்ளி 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 போய்கிட்டே இருக்குப்புல. அதனால் வந்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன சொன்னால் மீன் இழுத்துட்டு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். இது இழுத்துட்டு போகும்போது எங்களுக்கு விளங்கும். அப்போம்போது நம்ம இதை இழுத்து பிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து சும்மா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. பார்ப்போம் இதில் வச்சுருக்கிறதுல எந்த மீன் அடிக்குமுண்டு. கண்டிப்பாக அடிக்கும். ஆனால் என்ன மீன் அடிக்குமுன்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கா ஒரு பிளான். ஏன்னா நம்ம இறை வந்து கீழே விழாமல் அது ஒரு பாக்ஸில் நிப்பாட்டுறதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பூசாலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த போட்டில். கத்தி இது வந்து இறை வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறது ஒரு கனவாக கொடுத்து ஒரு பெரிய மீனை பிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அதனால் வந்து எனக்கு இந்த கனவால் எந்த மீன் மாட்டுது, பாறை மாட்டுதா இல்லை விலங்கு மீன் மாட்டுதா இல்லை வேறு எந்த மீன் தான் மாட்டுதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். கனவா கூந்தல நம்ம குத்தி போட போகிறோம். இதுதான் அந்த ஹூக்கு, சர்க்கிள் ஹூக்குன்றது. மீன் எடுத்துச்சுன்னா அது பாட்டுக்கு தானாகவே இதில் ஹூக் ஏறிடும். ஹூக் எதில் ஏறிடும்? மீன் வாயில் தானாகவே இது இந்த வாயில் ஏறிடும் ஹூக்கு. சும்மா நார்மல் அடித்தா அப்படி வந்து பிடிச்சோன்னே. ஆமாம் ஆமாம். ஓகே, நம்ம உள்ளே போட போகிறோம். போட்டாச்சு. ஒரு ஃபிஷ், ஒரு மீன் மாட்டிடுச்சு. நான் நினைக்கிறேன் சின்னதான் நினைக்கிறேன். என்ன ஓரளவு சின்னதான். செமையா ஃபைட் பண்ணுறா. சின்னதான் போல இருக்குது. ஆனால் கலர் தெரியல. வெயிட் பண்ண இல்லை, ரொம்ப இல்லை, ஒரு அளவு ஸ்டைலியாக ஸ்டக் ஆகுது இப்போ எங்கேயோ. ஒரு வேளை சின்ன மீனாக இருக்கும். ரொம்ப ஃபைட் பண்ணுது. தெரியல, ஒரு எப்படியாவது வந்தால் வருது.
ஜூ ஃபிஷ்னு நினைக்கிறேன். ஜூ ஓ Oh, big black ass. Wow, nice fish, nice fish, black ass. இதான் black ass ன்றாங்க. அப்படியே தூக்கி எடுங்க பிரதர். Oh my goodness. அப்படி Super. செம மீனோடா. Nice catch, bro. Oh my god, it's really good. Oh, It's a really good one. really good வாடா. காய்ஸ், இந்த மீன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க முதல் ஃபிஷ் இதான். இதில் பேர் ஷூ ஃபிஷ். காய்ஸ், இந்த மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம டேஸ்ட் உண்டு. இங்கே ஆஸ்திரேலியாவில் நல்லா ஃபேமஸான மீன் உண்டு இது. இதில் வடிவை பார்த்தீங்களா, நல்ல பெரிய சைஸ் ஒன்று கிடைக்குது. இன்னும் அடுத்தடுத்ததெல்லாம் எப்படி பிடிக்கலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே, அடுத்தது ஒன்று மாடி இருக்காப்புல. இது கொஞ்சம் சின்னதாக போல இருக்கு உங்களுக்கு, ரொம்ப ஃபைட் பண்ண மாட்டுறது. வாடா தங்கமே, யாருன்னு பார்த்துடலாம். வாடா தங்கமே, கொஞ்சம் இல்லை ஆனால் சின்னது போல் இருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப இழுக்குது. கமான் டியர், கமான் டியர். Come on, dear. Come on, dear. வாடா, இல்லைடா இவ்வளோத்துக்கு இருக்கு. எனக்கு வா, நீ செய்கிற சேக்கு உன்னை சூப்பு வச்சு தான் ஓடிக்கும். கமான், இருக்குது பக்கத்தில் வந்தனே. கலர் தெரியலடா, இன்னும் வரல, அவ்வளோ தூரமாக இருக்கும் பொழுது. கைதான் வலிக்கு சாமி, இதுக்கு தனியாக ஜிம் அடிக்கணும் பொழுதுடா. அந்த வருது, கலர் வருது. அதே தான் நினைக்கிறேன், அந்த மீன் தான் நினைக்கிறேன். இது ஷோ அதே தான்டா. பியூட்டிஃபுல். மறுபடியும் அதே மீன் தான். இந்த மீன்களை இழுக்கிறதுக்கே நம்மளுக்கு போதும் போல. அதே மாதிரி மீன் தான். ஓகே தான், செம்ம டேஸ்டான மீன். இதான் 2வது மீன் அடிச்சுப்பட்டுருக்கு. ஓகே, அடுத்த மீன் என்னென்ன மீன் என்ன பார்க்கலாம். சின்ன மீன் தான் போல். ஓமா சோர், கொஞ்சம் ஒரு பரவாயில்ல, ஓரளவு சின்ன மீன் போல தான் இருக்குது. ரொம்ப ஃபைட் பண்ணலாம்ண்ணா. எந்த மீன் தெரில, பார்ப்போம். வரட்டேன், நல்லா விட்டு தான் இழுக்கணும், இல்லைன்னா அறுத்துட்டு போயிடுவாப்புல. ஓட கலைக்க வைக்கணும். ஆனால் கடல்லேருந்து வர்றதுனா ரொம்ப கஷ்டம் தான் போல. ரொம்ப ஹெவியான முட்டுது. கலர் அதே தான். இது இவர் லொக்காயிட்டு. ஓகே, ராக் ஃபிஷ். இவர் ஒரு மீன் தான். இவர் எனக்கு நம்மளோட பைட்டுக்கு இவர் தான் சரி. இந்த மீனும் ஒரு நல்ல ஒரு டேஸ்டான மீன் தான். இதில் இறைச்சி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடும்பொழுது. ஓகே, ரோட் நமக்கு வந்தாச்சு. காலையில் பார்த்த தண்ணி இன்றைக்கு ஹைட் ஆகி எவ்வளோ தூரத்தில் எழும்பி நிற்கிது பாருங்கள். காலையில் வரும்போது இதில் மேலாப்பில் நடந்தோம், அது அவ்வளோத்துக்கு மேலே தண்ணி வந்து எழும்பி நிற்கிது. அப்பப்போ கடல்ற சூழ்நிலையும் மாறும். பார்த்தீங்களா, இந்த ரெண்டாச்சு நம்ம போட்டில்
போட்டை வந்து காரில் கட்டி கிளம்ப வேண்டியதான். இத்துடன் இந்த ஃபிஷிங் ஃபன் வீடியோ முடிஞ்சது. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், பாய்.